வேணாம் ஜெயஸ்ரீ, வேணாம், ஆரம்பிக்காத. என்ன வாரம் வாரம் உன் சொந்தக்காரங்க வந்து வீட்ல உட்காந்துக்கிட்டா நான் வடிச்சு கூட்டிட்டே இருக்கணுமா? எப்ப பாரு என்ன லீவ் விட்டாலே வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னது ஏன் சொந்தக்காரங்களா? ஏய், போன வாரம் பிள்ளைய சேர்த்து உங்க பெரியப்பா வந்தாருல, பிள்ளையார கரைக்கரை வரைக்கும் இருந்து நல்லா சாப்பிட்டு தானே போனாரு. ஓ, பண்டிகைக்கு வந்தவங்கள சாரு சொல்லி காட்டுறீங்க அப்படிதானே? பெரியவங்கன்னா வரத்தா செய்வாங்கப்பா நம்மள பாக்க, அவங்களுக்கு நாம தான்ப்பா எல்லாமே பண்ணணும். பெரியவங்க வந்தா மட்டும் பத்தாது, உட்கார்ந்த இடத்துல இருந்தே என்ன வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஜெயஸ்ரீ அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு நாம தான் எல்லாத்தையும் செய்யணும். அப்பதான் அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். மண்டே டு ஃப்ரைடே நான் வேலை பார்த்துட்டு சாட்டர்டே சண்டே எல்லா வேலையும் நான் உங்களுக்கு செய்யணுமா? ஏய், அதெல்லாம் ஏன் வேலையா பாக்குற? வீட்டுக்கு விருந்தாளி வந்தா விருந்தோம்பல் பண்றது தான் தமிழரோட பண்பாடு. நான் தான் நியாயமா கோவப்படணும். ஒரு சண்டே வந்துடக்கூடாது, உங்க சொந்தங்க வந்துருவாங்க. ஒரு நல்ல நாள் வந்துடக்கூடாது, உங்க சித்தப்பா பெரியப்பாலாம் வந்துருவாங்க. நியாயமா என் சொந்தக்காரங்க தான் வரணும். பைத்தியக்காரி, எங்க சொந்தக்காரங்கன்னா உனக்கும் சொந்தக்காரங்க தானே? நான் சொன்னது என் ஃப்ரெண்ட்ஸம்மா. கூட்டு போங்கன்னு கேட்டா வீட்டுல அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, இப்படி எல்லாரும் எப்படி விட்டு போறதுன்னு என்னையும் கேள்வி கேக்குறீங்க. நிம்மதியே இல்லம்மா. மா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நாளைக்கு இவங்க சொந்தக்காரங்க வராங்கல்ல, பனிஷ்மெண்டா இன்னைக்கு ஈவினிங் நம்மள டின்னர் கூட்டு போக சொல்லலாம். அப்ப பிளேஸ் நான் தான் சொல்வேன். சரி சொல்லு. உமிடி பங்காரு. ஏய், அது நகைக்கடைடி. உமிடி போஜனம். ஏதோ ஒன்னு கூட்டு போறேன். பெட்டர். நிறுத்துங்க. எதுக்கு இப்ப கத்தின்னு இருக்கீங்க? இப்போ நீங்களா எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க தெரியுமா? ஏன்? ஏன்னா மேல ஃபேன் ஓடல. ஐயோ, சோ காத்துல அதனால கட்டுப்பா இருக்கீங்க. நான் போய் ஃபேன் போட்டு உங்களெல்லாம் கூல் பண்றேன். இப்போ பாருங்க. அகிலே, ஏய். அம்மா. அப்பா. ஏய், என்ன ஆழியா, உன் உடம்புல இருந்து ஏன் வாய்ஸ் வருது? ஜெயஸ்ரீ, இங்க பாரு, எங்க 2 பேருக்கும் ஏதோ ஆயிருச்சு. சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ண. ஐயே, எதுக்கு இப்ப அப்பா மாதிரியே பேசுற? உன்னை பாருடா. அம்மா. இப்ப எதுக்கு எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க? ஐயோ, என்னடா நடக்குதுங்க? போச்சு. இருங்க இருங்க, எனக்கு ஏதோ ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இருங்க, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். ஏய் ஆழியா. நானு நானும் வரேன், என்ன விட்டு போவாதீங்க. ஐயோ அப்பா. ஆழியா, எதுக்கு கத்துற? அப்பா இங்க பாரு, என்ன நடந்ததுன்னு எனக்கும் புரியல. நாம எல்லாரும் சேர்ந்தா இதை ஃபிகர் அவுட் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் இப்படிதான், புரியுதா? அப்பா,
இதுவும் நல்லா இருக்குப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். என்ன கேர்ள்ஸ்லாம் நிறைய முடி வச்சுக்கிட்டு ஏய் இருக்கிற பிரச்சனையில இவன் வேற பாரு ஜெய் அவனை. ஆ, இந்த முடி வேற. சரி ஆனது ஆயிடுச்சு. பசிக்குது. சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பேசலாமா? எனக்கு பசிக்குது. பட்டுக்கோ அப்பா பசிக்குதுப்பா. பசிக்குது. சரி வாங்க வந்து தொலைங்க. போஜே. நல்லாதான் இருக்கு. சாப்பிடலான்னு கூட்டிட்டு வந்து வெறும் டைனிங் டேபிள் உட்கார வச்சிருக்கீங்க. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ பாட்டு திங்கறத பத்தி பேசிட்டு இருக்க. இது எப்படி சால்வ் பண்ணணும் முதல்ல யோசிங்க. நம்ம ஏன் பேசாம ஒரு டாக்டரை பார்க்க கூடாது? போலாமே. தொண்டை சரியில்லைன்னு இஎன்டி டாக்டர் கிட்ட போலாமா, இல்ல 4 பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு மென்டல் ஹாஸ்பிட்டல் போலாமா? பேசாம நம்ம சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணுவோமா ஜே? வேணாமா. ஏன் தெரியுமா? டாடி ஒரு சொந்தக்காரங்க நாளைக்கு வரக்கூடாதுன்னு நீ வேணும்னே போய் சொல்றேன்னு நினைச்சுப்பாங்க. இல்லப்பா அதான் யோசிக்கிறான். அகில கரெக்டா சொன்னடா. அப்பாவோட சொந்தக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம். அவங்க வீட்டு பைப்ல தண்ணி வரலனாலும் என்னதான் சொல்லுவாங்க. சாரிங்க, உண்மையை சொல்லிட்டேன். அப்பா நம்ம வேணா என் ஃப்ரெண்டு ஆரவ் கிட்ட ஐடியா கேட்கலாமா? யாரு? ஆரவா? ஆமா. லாஸ்ட் டைம் அவன் வீட்டுக்கு வரும்போது 2x2 என்னன்னு கேட்டேன். 8ங்கறா. அவ்வளோ அறிவாளி கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்ல போறியா? ஜே, என்ன வளர்த்துருக்க இவங்க 2 பேரையும்? மக்கு மாதிரி இருக்காங்க. இது பசிக்குதுடா போயிரும் போல இருக்கு. நம்ம சாப்பிட்டு சாவகாசமா யோசிக்க கூடாது. நல்லா பேசல. என் ஐடியா தான். சமைச்சு தொலைறேன். எப்படி? ஆமா, நான் எப்படி சமைப்பேன்? நீங்க சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். இவன் வணக்கம். வணக்கம் இல்ல? வணக்கம் இல்லையா? சல்யூட். சார், நத்திங் சார். சார், it will be done by the end of the day. சார், ஆமா சார், வந்துரும் சார், இன்னைக்கு வந்துரும் சார், இன்னைக்கு வந்துரும் சார், இன்னைக்கு வந்து. அப்பா எப்பா சாதாரண வேலை இல்லப்பா. படிச்சு வேலைக்கு போய் இந்த மாதிரிலாம் வேலை செய்யணும்னா பா பெரிய விஷயம்ப்பா. இப்பயாவது புரிஞ்சுக்கோ அப்பாவோட கஷ்டத்தெல்லாம். எப்படிமா இவ்வளோ ட்ரெஸ் போட்டீங்க? இதெல்லாம் வேற எப்படி போடணும் கூட தெரியல. ஐயோ, பொம்பளையா இருக்கிறது கடுப்பா இருக்கும் போல இருக்குமா. இருக்கும்டா, இருக்கும். நீங்க பாருங்க எவ்வளோ ஃப்ரீயா ஒரு டிஷர்ட்டோ பனியனோ போட்டு சுத்தி நிற்கீங்க. இது 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 என்னம்மா? நீ வளர்ந்துட்டும் இதே சொல்லு, அப்போ பார்க்கலாம். எல்லா ஃப்ரீடமும் நான் அப்போ உங்களுக்கு தருவேம்மா. நான் தான் சொல்றேன், ஒரு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் அப்போ போட்டுக்கோங்கன்னு. எங்க கேக்குறீங்க? பாருங்க நான் கஷ்டப்படுறேன் உங்களால. ச்சே, வா. ஆழியா, என்னப்பா எப்படி இந்த முடியெல்லாம் கட்டுறீங்க? இதுக்கு தான் உனக்கு பாய் கட் பண்ணலாம்னு சொன்னேன், கேட்டியா? அப்பாப்பா அவசரப்பட்டு பாய் கட்லாம் பண்ணிடாதீங்கப்பா. இப்போ என்ன, உங்களுக்கு இந்த முடி சரி பண்ணணும் அவ்வளவுதானே? இங்க வாங்க, நான் சரி கட்டி விடு. பண்றேன். அவ்வளவுதான், முடிஞ்சு. ஒரே ஒரு ரப்பர் பேண்ட். உங்களுக்கு எதுக்கு என் முடி மேல காண்டு? இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அப்பா ஐயோ. ஏய், துணி தானே காய போட்டு வந்த? ஆமா. அதுக்கு என்ன இவ்ளோ சீனு?
நீங்க சொன்னீங்கன்னு 2 பக்கெட் துணி மொட்டை மாடல போய் வெயில காய வச்சுட்டு வந்தேனா சரி. வெளிய ராகேஷோட பால் இருந்துச்சு. ஆ. சரி பாவம் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னே எடுத்து கொடுக்க போனேன். ம். தேங்க்ஸ் ஆண்டின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நான் மேலே ஏறி வரத்துக்குள்ள எப்படி மூச்சு வாங்குது. மா ரொம்ப கஷ்டம்மா. எப்படிம்மா இந்த உடம்பு வச்சுக்கிட்டு காலையில சீக்கிரம் எழுந்து எங்களுக்கு லஞ்ச் கட்டி கொடுத்து அப்புறம் அப்பாவுக்கு ஆஃபீஸ்க்கு லஞ்ச் கட்டி கொடுக்கறது, அதுக்கப்புறம் நீங்க ஆஃபீஸ் போய் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ஹோம் ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்து வீட்டில் டின்னர் பண்ணி வீட்டும் கிளீனா வச்சு அம்மா எனக்கு சொல்லும் போது மூச்சு வாங்கணுமா. இந்த உடம்பு வச்சுட்டு எப்படிமா இவ்வளோலாம் பண்ற? என் செல்லம்மா நீனு சூப்பரா பண்றமா. மூச்சு வாங்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தானா நான் இப்போது உனக்கு இதெல்லாம் புரியுது. உனக்கும் வயசானா இதுதான் நிலைமை. நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கணும். அப்ப நீங்க சின்ன வயசுல நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தா எனக்கு ஏன் மூச்சு வாங்க போகுது? வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சி ப. பசிக்குதுமா. ஏய் போ, நீ தான் சமைக்கணும். போ. நீ தானமா அம்மா. போ. ஏய், நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுதுல. ம் ஆபீஸ் கால் வந்தா மட்டும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும். ம் கேட்டுச்சுல? ஆ சரி, நான் போய் அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன். ம் நான் மச்சான், என்ன வீட்டில் யாரும் இல்லை போல. இன்னைக்கு பக்காவா பார்ட்டி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். டேய் என்னடா அமைதியா இருக்கிற? என்ன பிரச்சனை? அங்கிள். இது அங்கிளா? டேய் சொதப்பாதரா, என்ன மச்சாச்சு உனக்கு? அங்கிள் 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 நான் பேசுறது உங்களுக்கு எப்படி கேக்குது? உன் வயசு மாதிரி தான்டா கேக்குது. ஆனா சாயந்தரம் 6 மணிக்கு மேல வேற மாதிரிலாம் கேக்கும் மச்சான். மச்சான் டென்ஷன் பண்ணாதடா, இன்னைக்கு என் பர்த்டேடா. பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே டு யூ. சாக்லேட் எங்க? சாக்லேட் கேக்குற மூஞ்சாடா இது. நீ பார்ட்டில மச்சான் கேட்ட. வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க வராங்கன்னு சொல்லி ஏதாவது சண்டை போட்டு எஸ்கேப் ஆயிடும் சொன்னியே மச்சான். வெறியத்தத மச்சான், பசங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஃபன் பண்ற மச்சான். என்ன மச்சான் நீ? பார்ட்டி பண்ணலாம் மச்சா. ஆமா, இதுக்கு முன்னாடி நம்ம எப்ப பார்ட்டி பண்ணோம்? கடைசியாவா? டேய் போன வாரம் தான்டா பண்ணோம். நம்ம பசங்களோட ஆனுவல் டே அன்னைக்கு எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோமே, மறக்க முடியுமா? இந்த ஸ்டெப்பு நாம இருக்கா? மறக்க முடியுமா? பார்ட்டி. ஏய் கொஞ்சம் இருஞ்சா ஆட்டமா அண்ணா. அதே மாதிரி தான் மச்சான் இன்னைக்கு. ஆழியா, கவலைப்படாதம்மா. என் வாய்ஸ் தான், உன் வாய்ஸ் தான். ஓ ஹாப்பி பர்த்டே அங்கிள். பர்த்டே கொஞ்சம் ஆடியோ டிலே. என் பர்த்டே உனக்கு எப்படிமா தெரியும்? உங்க பர்த்டே மட்டும் இல்ல அங்கிள், அப்பாவோட எல்லா ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேயும் எனக்கு தெரியும். இப்போ சதீஷ் அங்கிள் தான் கால் பண்ணாங்க. சதீஷ் உனக்கு கால் பண்ணா? வெளிய நிக்கறாங்க, வாங்க வாங்க அங்கிள். எதுக்கு வந்தாவன்? அவன் வர சொல்லவே இல்லையேன்ட்ட. என்ன பண்றாங்க? இதோ அங்க போறாங்க. சதீஷ் அங்க இருக்காங்க. என்ன பண்ற? அம்மா கிட்ட சொல்லிடாதானே? எழுந்துரு. எப்படி என்னப்பா, நான் கஷ்டப்பட்டு ஆனுவல் டேல பேர் கொடுத்து 4 நாள் ரிஹர்சல் பண்ணி அந்த ஆனுவல் டே வந்து பாருங்கப்பான்னு சொல்லும் போது ஆஃபீஸ்ல வேலை இருக்கு, என்னால பண்ண முடியாது, நீ போய் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க எல்லாம் பண்ணது அன்னைக்கு அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போமான்னு கேக்குறது, ஆஃபீஸருக்கு முக்கியமான செமினார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்த வேலை இது கூட பரவாயில்லப்பா. ஆனா இந்த கோயிலுக்கு குடும்பத்தோட போலாம்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்து திருப்பதிக்கு எல்லாருக்கும் புக் பண்ணிட்டு கடைசியில ட்ரெயின் ஏறும்போது ஐயோ ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ஃபைலை விட்டுட்டு வந்துட்டேனே, என் வேலையை நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு எங்களை அனுப்புனீங்களே, அப்ப அன்னைக்கும் மாமா கோயில் விஷயத்துல யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களாமா? ஆமா சாமியாச்சே, நீங்க தான் ஏடகுண்டல வாடா வெங்கட்ராமனா கோவிந்தா 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 கோவிந்தா
ஏன்பா இதுவே அந்த இடத்துல நான் இருந்து இந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? ஏன்பா முட்டி வலிக்கல? எனக்கு எப்படிம்மா வலிக்கும்? நாளைக்கு நம்ம எப்போ உடம்பு மாறுறோமோ உனக்கு தானமா வலிக்கும். அப்பா எழுந்துருங்கப்பா எழுந்துருங்கப்பா எழுந்துருங்கப்பா. என்ன அப்பாவும் மாட்டிக்கினாரா? உனக்கு எப்படி தெரியும்? அம்மாவும் மாட்டிக்கினாங்க. என்னடா நின்னு பாத்துட்டே இருக்க? பசிக்குதுன்னு சொன்னல, சமைக்க ஆரம்பி. சமைக்கிறதா? என்ன நான் ஆள் மட்டும் தான் ஹைட்டா இருக்கேன், நான் எப்படி சமைக்க முடியும்? எனக்கு எது எங்க இருக்குன்னே தெரியாது. டேய் நான் சொல்ல சொல்ல சமைடா. சொல்ல சொல்ல சமைக்கணுமா? நீங்க மிளகாய் தூள் போட சொல்றீங்க, அப்படின்னா நான் காஃபி தூள் போட்டா? உப்புக்கு பதிலா சக்கரை போட்டா? மா ரிஸ்க்குமா, எல்லாரும் போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வேண்டியதான். டேய் அதெல்லாம் நான் சொல்றேன்டா. பசிக்குதா இல்லையா? ஆமா பசிக்குது. சாப்பாடு வேணும்னா சமை. சரி சமைக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, காஃபி தூள் இல்ல. மா அப்படியே எனக்கு க்ரீம் பிஸ்கெட் வாங்கிட்டு வாங்கம்மா. என்னது நான் கடைக்கு போகணுமா? இந்த உடம்பு வச்சுட்டு நான் கடைக்கு போகணுமா? குட்டியா இருக்கவங்க தானே கடைக்கு போகணும்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்க தான் குட்டியா இருக்கீங்க, நீங்க தான் போகணும். போய் தொலைறேன். கடைக்கு போயிட்டு வரது எவ்வளவு ஜாலியா இருக்கு. இதுக்கே இதுங்க இப்படி பண்ணுதுங்க. ஐயோ இஞ்சி பேஸ்ட் சொன்னேன், வாங்கினியா? ஐயோ மறந்துட்டேங்க. சரி வா போலாம். சரி. மறுபடியும் முதல்ல இருந்து. சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் போல. ச்சே தலை வலிக்குது. உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் காஃபி போட்டு குடிக்கணும். ஐயோ காஃபியா? அத நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன ஜே போ, மீண்டும் முதல்ல இருந்து. எல்லாமே வாங்கியாச்சுல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு, காஃபி தூள் இருக்கு. போறோம், சமைக்கிறோம். கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படியே தூவி அப்படியே ஐயோ என்ன கருவேப்பிலை கொத்தமல்லி மறந்துட்டோம், அவ்வளவுதானே? பரவாயில்ல, இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிடுவோம். வா போலாம். இப்படி இருக்கதும் நல்லா இருக்குல்ல? ஆமா, நானும் சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் கடைக்கு போய் சுத்திட்டு தான் இருந்தேன். ஏய் அப்படியே நில்லுங்க. இந்த பக்கம் வரும்போது போகும்போதெல்லாம் என் தம்பியை கலாய்க்கிறியா நீ? என்கிட்ட மாட்டிக்கினீங்க ரெண்டு பேரும். நீங்க தாண்டா எங்க கிட்ட மாட்டீங்க. இப்ப எதுக்கு மாடி கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? என்ன கல்லெல்லாம் பொறிக்கிட்டு வந்து போட்டிருக்க? வீடு கட்ட போறீங்களா? ஏய் லூசு, இதுக்கு பேர் தான் கல்லாங்காய். என்னது கலா அக்காவா? கலாக்காய் இல்லடி, கல்லாங்கா. கல்லு வச்சு விளையாடுற விளையாட்டு. இது எப்படி தெரியாதா? அது எங்க ரெஃப்ரி மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. விளையாடுமா? இது வேறயா?